வீட்டோட நிலைமையை பாருங்க சார், எப்படி உடைஞ்சு போச்சு பாருங்க சார். எல்லாமே உடைஞ்ச கையோட வந்துருச்சு. ஹவுஸ் ஓனர் கிட்ட சொன்னா எதையுமே காதுல வாங்கிக்க மாட்டேங்கிறாரு. நீங்க தான் ஏதாவது பண்ணணும். டேய் பூசணிக்கா மண்டையா, எங்களுக்கு நீதான்டா உதவி செய்யணும். இந்த உலகத்துல எங்களுக்கு தக்கிறதுக்கு ஒரு வீடு இல்ல, ஒரு நிழல் கூட இல்ல. அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. நான் உங்களுக்கு ஒரு ஹியூமன் ஹவுஸ் தரேன். ஹியூமன் ஹவுஸ்? அட ஆமா நண்பா, ஹியூமன் ஹவுஸ். அது மனுஷங்க மாதிரியே நடந்துகிட்டே தான் இருக்கும். அது பேசவும் செய்யும். நீங்க விரும்பின இடத்துக்கெல்லாம் அத கையோட கூட்டிட்டு போகலாம். உண்மைதான்பா. ஜெய் ஹோ! டேய் பூசணிக்கா மண்டையா, எங்கடா இருக்கு அந்த வீடு? எங்க இருக்கு? சீக்கிரமா குடுறா, சீக்கிரமா குடு. சீக்கிரமா அந்த வீட குடுறா. ஆஹா, வீடு நடக்குது, பாக்குது. குட் மார்னிங் டாக்டர் ஜெட்கா. பயப்படாதீங்கப்பா, இவனோட பேரு மைக். அப்புறம் இந்த வீடு உங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசும். அப்புறம் இன்னொரு விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவனுக்கு சுத்தமா இருந்தாதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தினமும் ராத்திரி நீங்க திரும்ப வரும்பொழுது நீங்க என்ட்ரி ஃபீஸ் கொடுத்தாதான் இந்த கதவு திறக்கும். இதோட என்ட்ரி ஃபீஸ் வெறும் 50 ரூபாய் மட்டும்தான். ஓகேவா? 50 ரூபாய் என்ட்ரி பீஸா? ஆமாப்பா, அது தன்னோட மெயின்டெனன்ஸுக்காகத்தான் என்ட்ரி பீஸ வாங்குது. இந்த வீடு தானே சுத்தமா வச்சுக்கும், சின்ன ஆளுக்கு கூட இருக்காது. எனக்கு ஓகே, எனக்கு ஓகே. வா பத்துலு, இவனை கூட்டிட்டு போய் நம்ம வீட்டு பக்கத்துல நாம எப்பவுமே ஜாலியா இருக்கலாம். ஓகே நண்பா, கிளம்பிடலாம். நண்பன் இல்ல, நீ என் வாடகைதாரர். நட்பு சமமானவங்களுக்கு இடையில தான் ஏற்படும். ஹவுஸ் ஓனருக்கும் வாடகைதாரருக்கும் இடையில ஏற்படாது. டேய் மண்டையா, மோட்டோ, இதென்ன புதுசா இருக்கு? வீடு நடந்து வந்துகிட்டு இருக்கு. டேய் இந்த வீட பூசணிக்கா மண்டையா எங்களுக்கு பரிசா கொடுத்துருக்காண்டா. இனிமே எங்களுக்கு தங்க வேற வீடு தேவையா இல்ல, இது போதும். எப்படி மிஸ்டர் மைக், கதவை தரங்க, நாங்க உள்ள போகணும். என்ட்ரி ஃபீஸ் 50 rupees. அது அங்க என் உண்டியல் இருக்கு, அதுல தான் போடணும். நாங்க என்ன நினைச்சோம்னா அந்த பூசணிக்கா மண்டையா என்ட்ரி ஃபீஸ் எங்க கிட்ட போய் சொல்லிருக்கான்னு நினைச்சோம். உண்மையிலேயே உனக்கு என்ட்ரி ஃபீஸ் வேணும்னா சாயங்காலம் வரைக்கும் பொறுத்துரு. சாயங்காலம் நீ தரலன்னா நீங்க எதுவும் பீதி அடையாதீங்க. நாங்க தரலனால பரவாயில்ல, எங்களோட நெருங்கிய நண்பர்கள் யாராவது தருவாங்க. கவலையே படாதீங்க. ஓகே, நண்பர்கள் தருவாங்களா? வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன பொருளா இருக்குன்னு. ஆஹா, பிரமாதமா இருக்கு. கட்டில் இருக்கு, டிவி இருக்கு. ஆஹா, ஓஹோ. செருப்பை கலட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போங்க. வீட்டை எப்பவும் சுத்தமா வச்சுக்கணும். செருப்புல இருக்கிற அழுக்கு வீட்டுக்குள்ள வந்தா அதனால பல வியாதிகள் உருவாகும். அதனால வெளியில விடுங்க. ஏய், சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. நான் செருப்பை கழட்ட மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியும்? ஆஹா, நம்பியாதமா. ஐயா, அடுத்து நானா? அம்மா, ஐயா எங்களை விட்டுருங்கயா. நாங்கெல்லாம் ஒரு அப்பாவி பசங்க. என்ன இரும்பு கையால வச்சு இந்த அடி அடிக்கிறீங்க? உங்களுக்கு வாயால எல்லாம் பேச தெரியாதா? அடுத்து நான் தான் மன்னிப்பு கேட்கலாம். உங்கள்ட்ட என்னத்தை கேட்கறது? அம்மா. வீட்டுல பாத்திரம் தைக்கிறதுக்கு ஏதாவது வேலைக்காரன் வருவானா? இல்ல இல்ல, அதெல்லாம் நாங்க தான் கழுவுவோம். அழுக்கா இருக்க பாத்திரங்களை கழுவுறதை விட்டுட்டு எதுக்காக வெளியில போறீங்க? அழுக்கு பாத்திரத்தால ஈக்கள் வரும், அதனால வியாதிகள் பரவும், நோய்கள் அதிகரிக்கும். டேய், உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா நீயே பாத்திரத்தை கழுவுடா. நான் பாத்திரம் கழுவ மாட்டேன். உங்க ரெண்டு பேரையும் உண்டு இல்லைன்னு பண்ணலான்னு யோசிக்கிறேன். சொல்லுங்க, பாத்திரத்தை கழுவி வைக்க முடியுமா முடியாதா? அம்மா, அவன் பண்றாரு போட்டோ. அடிக்காத அடிக்காத. ஏய், இதெல்லாம் ஒரு குத்தமா? இதுக்காகடா மிக்ஸி மாதிரி சுத்தம் பண்றீங்க? அம்மா, கதவை தரு. நாங்க உள்ள வந்து பாத்திரத்தெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி வச்சிடுறோம். முதல்ல என்ட்ரி ஃபீஸ வைங்க. எங்க கிட்ட இப்ப காசே இல்ல. காசு வாங்க தான் நாங்க அப்படியே வெளியே கிளம்பணும். இப்ப நீயே சொல்லு, பாத்திரம் கழுவ நாங்க உள்ள வரணுமா இல்ல காசு கொண்டாட வெளியே போகணுமா? சீக்கிரம் சொல்லு. அழுக்கான பாத்திரத்தை இப்படியே போட்டுட்டு உங்களை போக விட மாட்டேன்.
டேய் உனக்கு என்ன பண்ற பாறா அந்த பூசணிக்காய் மண்டையில போய் வச்சுக்கிறடா முதல்ல ஏய், ஜான் ஆக போறான் தான், ஜான் ஆக போறான் தான். இந்த வீட்டை வித்ததுக்கு அப்புறம் கோடிக்கணக்கான பணத்தை யார் சம்பாதிப்பாங்க? பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்சு டைலாக் சொன்னீங்க. இன்னொரு தடவை இந்த டைலாக்க சொன்ன மூஞ்சிய உடைச்சிடுவேன். கோடீஸ்வரன் ஆக போறது யாருன்னு யோசி. உங்களுக்கு இதுக்கு கூட பதில் தெரியலையா? திரு திருன்னு முழிக்கிறீங்க. இந்த வீட்டை விற்க போறது நானு, கோடீஸ்வரன் ஆக போறதும் நானு. அடோ ஜான் அண்ணாச்சி, நீங்க எந்த வேர்ல்டு பேங்குக்குள்ள வேணாலும் நுழையலாம், ஆனா இந்த வீட்டுக்குள்ள மட்டும் நுழைய முடியாது. இந்த ஜானுக்கே சேலஞ்சா? சரி, அதையும் பார்த்துடலாம். ஐயாவோட திறமைய பத்தி உனக்கு தெரியாது. இப்ப நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. வீட்டுக்குள்ள வர்றதுக்கு 3வது மனுஷங்களுக்கு அனுமதி இல்ல. நாங்க மோட்டு பத்துலோட நண்பர்கள், 3வது மனுஷங்கள்லாம் கிடையாது. நீதான் அவனோட நண்பனா? அது தேங்க்யூ. ஷூஸையும் செப்பலையும் வெளியில விடுங்க. மோட்டுவோட 50 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ் பாக்கி இருக்கு. அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா, அவனோட அந்த பாக்கிய அவனோட நண்பர்கள் கொடுப்பான்னு. நீ அவனோட நண்பன் தானே? குடு. நான் தான் டான், நான் தான் டான். டானுக்கு பணம் கொடுத்து பழக்கமே இல்ல, வாங்குறது மட்டும்தான். என்னப்பா நடந்துச்சு? நான் திருட்டுத்தனமா தான் பணம் சம்பாதிக்கிறேன். ஆனா இப்ப என்கிட்ட பணமே இல்லையே, என்ன பண்றது? நான் ராத்திரில தான் கொள்ளையடிக்க போவேன். இவன் என்கிட்ட கேட்டுருவான் போல இருக்க. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அப்படி விட்டுருவானா என்ன? இவன் அன்னைக்கு ஒரு வழி பார்த்துருவான். ரொம்ப நாள் கணக்கு இன்னைக்கு தீர்த்துற வேண்டியதான். மாட்டி விட்டு வேடிக்கை பார்ப்போம். நீ என்ன யோசிக்கிற? இப்ப நீ தான் எனக்கு பணம் கொடுக்க போற. இப்போ பணம் கொடுக்க போறியா இல்ல அடி வாங்கி சாக போறியா? அட, உனக்கு பணம் வேணும்னா எதுக்கு ஒரு நாளைக்கு வேணும்னு கேக்குற? மோட்டு பத்துல இங்க 10 வருஷமா தங்கி இருக்காங்கன்னா அந்த 10 வருஷத்துக்கு 50 ரூபாயா பெருக்குனா எவ்வளவு வரும்? அந்த மொத்த தொகையையும் அவங்கிட்ட இருந்த வாங்கிக்க. அப்போ உனக்கும் டென்ஷனே இருக்காதுல்ல, மொத்த அமௌண்ட்டும் வந்துடும். கணக்கு போட்டு பாரு, நீயே சொல்லு. அப்புறம் அது மட்டும் இல்லாம அது கூட 10% வட்டி போட்டு அதையும் கணக்கு பண்ணி பாரு எவ்வளவு வருதுன்னு. 10% வட்டியோட சேர்த்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் போட்டுக்க. இப்ப சொல்லு மொத்தம் எவ்வளவு வருதுன்னு. 10 லட்சம் ரூபாவா? பாத்தியா, இப்ப நான் உனக்கு எவ்வளவு ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்திருக்கேன்னு. இந்த 10 லட்சம் ரூபாயையும் மோட்டு பத்துல வந்த உடனே வாங்கிக்க. எங்க கிட்ட இருந்து இல்ல, அவங்க கிட்ட இருந்து வாங்க மாட்டேன், உங்ககிட்ட இருந்து தான் வாங்குவேன். இப்ப அந்த அமௌண்ட்டை கொடுக்கல, இங்க இருந்து வெளியில போக முடியாது. இந்தாடா நீ கேட்ட என்ட்ரி ஃபீஸ் 50 ரூபா. 50 ரூபாய் இல்ல, 10 லட்சம் ரூபாய கொடு. 10 வருஷத்துக்கான முன் பணத்தை மரியாதையா இப்பவே கொடுத்துரு, இல்லன்னா டார் ஆயிடுவீங்க. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. 10 வருஷத்துக்கு வட்டி போட்டா கூட இவ்வளவு ஆகாது. அது என்ன கணக்கு? வட்டியா? வட்டி இல்ல, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கேன். வட்டி மேல வட்டி. மரியாதையா கொடுத்துருங்க. மன்னிக்கணும், ஒரு தப்பு பண்ணிட்டேன். 10 லட்சம் இல்ல, 10 கோடி ரூபாய் கொடுக்கணும். 10 கோடி இல்லடா, 10 பைசா கூட தர மாட்டேன். டேய் பூசணிக்காய் மண்டையா, அவங்கிட்ட சொல்லி வை. பெரிய அண்ணாச்சி சொல்லி புரிய வைக்கிறதெல்லாம் அப்புறம், முதல்ல நான் உனக்கு புரிய வைக்கிறேன். அட கஜ கஜா, அந்த வீட்டோட மெயின் ஃபியூஸ் பாக்ஸ்ல ரெட் கலர் ஒயர் இருக்கும். அதை நீ கட் பண்ணிடு. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். இது அசைறது பேசுறது எல்லாமே அப்படியே நின்னு போயிடும். 10 கோடி ரூபாய கொடு, 10 கோடி ரூபாய கொடு. ஏய் மோட்டோ, இனிமே இவங்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமே இல்ல. நீ பாட்டு இப்படியே ஓடிக்கிட்டு இரு. நான் பின் வழியா போய் உள்ள இருக்கிற மெயின் ஒயர் எல்லாம் கட் பண்ணிடுறேன். மொட்டை தலையா, உன்னால நாங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இப்ப உன்னை என்ன பண்றோம்னு பாரு. ஏற்கனவே நிறைய வாங்கிட்டு தானே இங்க வந்திருக்கேன். ஏன்னா நீங்களே அடிக்கிறீங்க? எதுக்காக நான் ஒரு வாய் தந்த பூச்சியை போட்டு இத்தனை பேர் அடிக்கிறீங்க? ஏய் ரெண்டனை காட்டா. என்னடா
காப்பாத்துக்க காப்பாத்துக்க டேய் பூசணிக்கா மண்டையா சாதிச்சிட்டோம் நாங்க யாரு இன்னைக்கு இந்த வீட்டை கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் நாளைக்கு நாட்டையே கட்டுக்குள்ள கொண்டு அட வந்துட்டோம் பத்துலு என் உயிர் நண்பா நீ மிகப்பெரிய காரியம் பண்ணிருக்கப்பா இல்லனா நாம தப்பிச்சிருக்கவே முடியாது நாம எங்க போனாலும் இவன் நம்மள துரத்திக்கிட்டே வந்திருப்பான் முதல்ல இவனை முத்துக்கடா நான் என்னப்பா பண்ண என்னப்பா இப்படி அடிக்கிறீங்க விடுங்க 100 கோடி ரூபாயை கொடு 100 கோடி ரூபாயை கொடு இல்லன்னா